எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அப்படி டைட்டில் என்னென்னா பேப்பர் டவுன். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஜான் கிரீன். இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய நாவலில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சம்மரி பார்க்கலாம். இது வந்து எப்போ வந்து பிகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவாண்டைன் கியூட் ஜேக்கப்சன் வந்து 9 year ஓல்டாக வந்து இருக்கிற டைமில் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த நாவலை வந்து பிகின் பண்ணியிருக்காங்க. மார்க்ரோ ரோத்ஸ் பிக்கிள்மேன் இவர் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா ராபர்ட் ஜாய்னர் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வந்து சூசைட் வந்து கமிட் பண்ணியிருக்காரு. எங்கே அப்படின்னா ஜெஃபர்சன் பார்க்கில் வந்து சூசைட் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன செய்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 9 years லேட்டராக வந்து காமிக்கிறாங்க. குவாண்டைன் அண்ட் மார்க்ரோ வந்து 2 பேருமே வந்து நெய்பராக வந்து இருக்கிறாங்க. ஒரு நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்ரோ வந்து அவங்களுடைய ஃபேஸில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு குவாண்டைனுக்கு ரூம் ஜன்னலில் வந்து என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க ஒரு நாள் நைட் டைமில். ஸோ வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து ஹை ஸ்கூல் வந்து படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் வந்து நிறைய பேர் இவங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் என்ன செய்யணும், எனக்கு வந்து ரிவெஞ்ச் பண்ணணும். மெயினாக வந்து மார்க்ரோக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஒரு கார் அண்ட் டிரைவர் வந்து வேணும். அதுக்கு வந்து குவாண்டைன் கிட்டே கேட்குறாங்க. குவாண்டைன் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அம்மாவுடைய வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மார்க்ரோ வந்து குவாண்டைனை வந்து எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு 11 அட்வென்ச்சர் பிளேஸுக்கு எல்லாமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபிஷ் இருக்கிற இடம், ஸ்ப்ரே பெயிண்ட், சீ வேர்ல்ட், ஸோ இப்படிப்பட்ட 11 பிளேஸுக்கு என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 3 நாள் வந்து மார்க்ரோ எங்கே போகலை, ஸ்கூலுக்கே வந்து போகலை. இப்போ எல்லாரும் வீட்லேயும் வந்து பிள்ளைங்களை காணலைன்னா தேடுவாங்க இல்லையா, அதே மாதிரி மார்க்ரோவுடைய பேரண்ட்ஸும் என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது, எனிவே அவங்க வந்து திரும்ப வந்துடுவாங்க, வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க அப்படின்னு உள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து பேரண்ட் வந்து இருக்கிறாங்க. இவங்கள வந்து காணாததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்ரோடைய ரூமை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுறாங்க. அந்த டைமில் வாலில் வந்து ஒரு போஸ்டர் இருக்குது. அந்த போஸ்டர் வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு சாங் வந்து எழுதியிருக்காங்க. யாருடையது அப்படின்னா வால்ட் விட்மனுடையது. அதோடைய போயம் வந்து அது வந்து ஒரு போயம், ஓகேவா. அந்த போயமுடைய நேம் வந்து என்னென்னா சாங் ஆஃப் மை செல்ஃப். யார் எழுதியிருக்கா, வால்ட் விட்மனுடையது. மிஸ்ஸிங்கில் இருக்கிறது யார் மட்டும்தான் மிஸ்ஸிங்கில் இருக்கிறாங்க, மார்க்ரோ மட்டும்தான் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்கிறாங்க. இனி ஒரு நாள் வந்து குவாண்டைன் வந்து இனி ஒரு க்ளூவை வந்து ஃபைண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்கன்னா குவாண்டைன் அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்கூலில் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மார்க்ரோ வந்து அந்த கிடைச்ச அந்த க்ளூவை வச்சு தேடி போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு அபண்டன்ட் மால் வந்து பார்க்குறாங்க. அண்ட் அவங்களுடைய ரூம் செவரில் வந்து வாலில் வந்து ஒன்று பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கு. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா யூ வில் கோ டு த பேப்பர் டவுன் அண்ட் யூ வில் நெவர் கம் பேக் அப்படின்னு வந்து எழுதி வச்சுருக்கு. ஸோ இதை பார்த்ததும் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மார்க்ரோ வந்து சூசைட் கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கிராஜுவேஷனை கூட வந்து போகாமல் என்ன செய்கிறாங்க, மேப்பில் வந்து நியூயார்க்கை வந்து பார்த்து அங்கே வந்து போகிறாங்க. அங்கே வந்து அபண்டன்ட் மாலை வந்து பார்க்குறாங்க. அண்ட் அங்கே வந்து ஆல்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு வந்து போகிறாங்க. May 29 முன்னாடி அவங்களுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து போகிறாங்க. அங்கே அவங்க வந்து யாரை வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்ரோ வந்து மீட் பண்ணுறாங்க. மார்க்ரோ வந்து ரொம்பவே வந்து ஓல்டாக இருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து போனவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மார்க்ரோ வந்து பார்த்ததுமே வந்து ஹாப்பியாக ஆகுவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. பட் மார்க்ரோ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு உள்ள ஒரு கான்செப்டில் வந்து மார்க்ரோ வந்து பேசுகிறாங்க. குவாண்டைன் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இவ வந்து ஒரு ஃபேக்கு, ஸோ இவ கூட எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உள்ள ஒரு கான்செப்டில் வந்து திங்க் பண்ணுறாங்க. 2 பேருமே நல்லா வந்து ஃபைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப்டர் என்ன ஆகுதுன்னா 2 பேருமே வந்து செக்ஷுவல் கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குவாண்டைன் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா நியூயார்க் சிட்டிக்கு வந்து போகிறாங்க. குவாண்டைன் அண்டு மார்க்ரோ வந்து கிஸ் பண்ணுறாங்க. மார்க்ரோ வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க குவாண்டைன் கிட்ட, என்ன தான் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன், யூ வில் பி டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்படி லாஸ்ட்டு இது வந்து ஒரு ப்ராமிஸோடு வந்து இந்த நாவலை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த பேப்பர் டவுன் நாவல். இதெல்லாம் இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.